கடகமும் மேஷமும் இணையும் போது பெரிய பெரிய சவால்களுக்கு கூட ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்னு சொன்னீங்க. காதல்ன்னும் போது அந்த பெரிய சவால்கள கண்டிப்பா அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும். ஸோ காதல் வாழ்க்கையில இவங்க 2 பேரும் இணையும் போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? மேஷம் வந்து கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி, கடகம் வந்து கொஞ்சம் கூல் பார்ட்டி. 2ம் சேரும்போது பெரிய பார்ட்டிகள்லாம் நடக்கும். அதெல்லாம் அதே நேரத்தில் வந்து சில நேரங்களில் கடகராசிக்காரர்களுடைய அமைதி என்பது மேஷ ராசிக்காரர்களை சிந்திக்க வச்சிடும். சரி வந்து பச்சை பிள்ளையை போய் அடிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதே நேரத்தில் மேஷராசிக்காரர்களுடைய கோபம் கடகராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் மன அமைதியை கெடுத்துரும். எப்பயுமே கடகம் வந்துங்க தியான மூடு, மெடிடேஷன் மூட்லேயே இருக்கிறது மைண்டு. அப்படின்னா அது ஒரு நல்ல தூய்மையான எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணத்தை கெடுக்கிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேகமான இந்த ராசியோடு மேஷ ராசிக்காரர்கள் எடுத்தோம் கவுத்தோம் சட்டுன்னு வேகமாக ஒரு முட்டி மோதி எதுவாக இருந்தாலும் வா ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. கடக ராசிக்காரர்கள் இருக்கிறதே போதும் மெதுவாக போவோம் அப்படின்ற மாதிரி. இது ரெண்டும் சேரும்போது இவங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனை கொஞ்சம் இது போட்டு படுத்துகிற பாடு. எதுக்கெடுத்தாலும் அவசரம் அவசரம் அவசரம். இது என்ன வாழ்க்கை முழுசு 108 போகிற மாதிரியே இருக்குது. எதோட சேரும்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரையும் அந்த வாழ்க்கையில் அடுத்த படிக்கு போகிறதுக்கு மெதுவாக போனாலும் நிதானமாக போவோம், பொறுமையாக போவோம் அப்படின்னு இருப்பாங்க. மேஷராசிக்காரர்கள் காதலை கூட அன்பை கூட அதிகாரமாக தான் சொல்லுவாங்க. பிடிச்சிருக்கு இப்போ என்னப்பா சொல்றியா என்ன அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பொண்ணுங்கன்னு பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் அமைதியாலாம் அடங்கி இருக்கிறது இல்லை. சும்மா போட்டு மெசேஜ் அனுப்பி அது என்ன இது என்னன்னு சொல்லி போட்டு டார்ச்சர் பண்ணுற மாதிரி அந்த அன்பை வந்து ரொம்ப வேகமாக வெளிப்படுத்துவாங்க. எந்த ஒரு விஷயமும் வீட்டுக்கு வாங்கணும் வைக்கணும்னாலும் உடனே முடிவெடுத்து அது உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சா மேஷம். வாங்கணும்னா பட்ஜெட் போட்டு பொறுமையாக செய்வோம். ஆசை இருக்கும் கடகராசிக்காரர்கள், அதை அடக்கவும் தெரியும். மேசராசிக்காரர்கள்ட்ட ஆர்வம் இருக்கும், அடக்க தெரியாது. ஆக இது ரெண்டும் சேரும்போது ஆர்வ கோளாறுல வரக்கூடிய பிரச்சனைகள் தான் 2 பேருக்கும் அதிகமான முட்டலும் மோதலுமாக கண்டிப்பாக இருக்கு.